ஹலோ, வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர வாசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரிஸோட பர்ப்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா, மை போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ்கள செலக்ட் பண்றோம். ஒரு அமௌண்ட்டுக்கு. அந்த அமௌண்ட்ட வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு, நம்ம நல்லா பண்றோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா? எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க? எதுலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. வணக்கம். இப்போ வந்து நம்ம 29வது வாரத்தில் இருக்கிறோம். நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு ஷார்ட்டான வீடியோவில். 12.1 அப்படிங்கிறது நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அண்ட் 7.3 அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டோடது. அண்ட் நிஃப்டி வந்து நம்ம ஆரம்பித்ததுலேருந்து 4.2 வந்து போயிருக்குது. நிஃப்டியை விட நம்ம வந்து 3 மடங்கு பெட்டராக பண்ணியிருக்கிறோம். அதாவது நிஃப்டி 4% போயிருக்கு, நம்ம 12% போயிருக்கு. இது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 2 மடங்கு போயிருக்குது. 7.3 2 மடங்குன்னு கிடையாது, 2க்கு கம்மியாக. ஏன்னா 8% அப்படிங்கிறப்போ அது வந்து 2 மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம சேம் வேல்யூ வந்து அதில் போட் பண்ணியிருக்கிறேன். இதை தான் வந்து நம்ம தம்ப்நெயில்ல பார்ப்பீங்க. அப்புறம் இந்த டேபிள் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் வீக்லி பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணுற ஒரு டேபிள். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதே வேல்யூ 12.5 7.28 4.17 அப்படிங்கிறது ஆரம்பிச்சிலேருந்து. இதில் நம்ம இந்த வாரம் மட்டும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ 2% தான் சேஞ்ச் ஆயிருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் 2.53 வந்து மேலே போயிருக்குது. அதே சமயம் நிஃப்டி வந்து 2.13% வந்து மேலே போயிருக்குது. இந்த வாரம் வந்து நம்மளை விட இது வந்து 0.5 வந்து அதிகமாக நல்லா தான் பண்ணியிருக்குது. அதனால் இந்த டிஃப்ரென்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 0.5 வந்து இது நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். நம்ம லீடு வச்சுருந்தது இதுக்கு முன்னாடி வந்து 6.5 இருந்தோம். அதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம 1.75 வந்து நம்ம லீடை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய வந்து 8% நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இது ஆனால் எல்லாமே நடக்கிறது தான். சில நேரம் நல்லா போகும், சில நேரம் நல்லா போகாது. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22 வாரம் வந்து நம்ம நல்லா பண்ணியிருந்தோம். ஒரு 7 வாரம் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணாததுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப கீழே போயிருந்துச்சு. இது 29வதுக்கான இது 29வது வாரத்துக்குள்ள வருது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தா அதே வேல்யூஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக்ஸ் தான் அதிகபட்சம் வச்சுக்கிறோம். அதனால் அவங்களுக்கு இதில் காட்டுது. மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது மிட் கேப் 6%, லார்ஜ் கேப் வந்து இதில் பெட்டராக பண்ணியிருக்கு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்துக்கோங்க. மிட் கேப்பை விட லார்ஜ் கேப் வந்து நல்லா பண்ணியிருக்கு. 6.78, ஸ்மால் கேப் வந்து 8.74 அப்படிங்கிறத பண்ணியிருக்குது. அதே வேல்யூஸ் நம்ம உங்கள் தனித்தனியாக பார்த்துருப்போம். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம கீழே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டு இதை அப்டேட் பண்ணாமல் வச்சுக்கிறேன். இது பழைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அதை முதல்ல பார்த்துருவோம் என்ன பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோன்ட்டு. இதில் இந்த 3 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். டால்மியா பாரத், நிப்பான் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்டு, ரிலையன்ஸு. டால்மியா பாரத்தும் ரிலையன்ஸும் நான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா ரிலையன்ஸ் ஒரு லார்ஜ் கேப்பு, அதனால் ஒரு 16-17% க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு 2-3% வந்து போயிருக்குது மேலே. ஏன்னா அது வந்து பெரிய மூவ் வந்து கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு ஒரு தாட்டு. அதனால் எனக்கு இருக்கிறதுக்கு போதும்னு சொல்லி அந்த மாதிரி நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். டால்மியா பாரத் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 16-17% வந்துச்சு. அந்த டைமில் நம்ம வந்து புக் பண்ணாமல் விட்டோம். அது காரணம் நான் சொல்லுது போன வாரத்தில் சொன்ன காரணம் தான். சில நேரம் வந்து அது நம்ம வருது 16-17%. நம்ம வாரத்தோட இறுதியில் நம்ம பார்க்குறதுனால நம்ம சில நேரம் வந்து அதை புக் பண்ணாமல் ப்ராஃபிட் விட்டுருதோம். அதுக்குள்ளேயே அது கீழே வந்துடுது. இதனால் நமக்கு வந்து டைம் வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்குது. நம்ம நேரம் தான் வீணாகிட்டு இருக்குது. அதனால் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். 16-17% கிட்டத்தட்ட ரெண்டுமே. நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கீழே போய் அதுலேருந்து கீழே பாட்டத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 55%, 65% அதிகமாகிருக்குது. இப்போ எந்த லோ அப்படின்னா ஏப்ரல் 7th லோ, அந்த லோலேருந்து மட்டும் 60-50க்கு மேலே வந்து கொடுத்துருக்குது. 55 65 பார்த்தேன். அவ்வளோ சதவீதம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அலோகேட் பண்ணதுக்கு பணம் இல்லை. அதனால் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணல. திருப்பி பழைய லெவலுக்கே வந்தனால அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வச்சிருந்தா அது சைட்வேஸாக போய் நம்ம நேரத்தை சாப்பிட்டுருக்கோம். அதே காரணத்துக்காக தான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண பொசிஷனு. வாங்கியிருக்கிறது ஏதாவது வாங்கியிருக்குமோ அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இதை வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கிறேன். ஓரின் சிமெண்ட்டு அது வந்து நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப இதுக்காக வாங்கலை. அப்புறம் எல்டி ஃபுட்ஸு, ஃப்ளூரோ கார்பன், குஜராத் ஃப்ளூரோ கார்பன்னு,
அது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று பண்ணியிருந்தேன், ஜிஏசிஆர்இ இது கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். அல்கம் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி 2 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம 5 ஆக்கியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இது பண்ணது. நம்ம 3 இருந்திருக்கு அல்கமு, அதில் வந்து நம்ம கூட ஒரு 2 யூனிட் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். இதில் நல்லா பண்ணேன்னு பார்த்தா இப்போ சில இது இருக்குது. பிடிசி 30 வந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதுவுமே பார்க்கணும், இல்லைனா க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இது வந்து சின்ன அமௌண்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போன வாரத்தில் நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஓவர் டைவர்சிஃபை பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லை. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக அதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னா, இப்போதைக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன். இனி வரக்கூடிய காலத்துலையும் அதை குறைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 25 காட்டுது. 25 இருக்குது. அதை வந்து 10 வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதுதான் நம்மளோட பிளான். இதுக்கு முன்னாடி இதோட அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதை இன்னொன்று கம்மி பண்ணிட்டு வரேன் வரக்கூடிய காலத்தில். இந்த பாலிசி பஜார் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு வந்து இருந்தேன், ஆனால் க்ளோஸ் பண்ணலை. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா 9% வரைக்கும் வந்துச்சு இந்த வாரமே. 9% வந்துட்டு திருப்பி வந்து இப்போ பழையபடி இப்போ 4% போயிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு ஹை பியூ ஸ்டாக்கு, அதனால் இதை ஹோல்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியானது. அது ஒன்று. இன்னொன்று குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹை பிஇ ஸ்டாக்ஸு. அதனால் எல்டி ஃபிட் வந்து ஒரு நார்மலான பிஇ தான் இருக்குது. அதை இப்போது 16% கிட்ட கொடுத்துருக்குது. அதை சார்ட்டை பார்த்துட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஐடி ஸ்டாக்கு இது 15% கொடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் கொடுத்துருந்தாலும் ஐடி வந்து இன்னுமே வந்து கீழே தான் இருக்குது. அது ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் போது அது வந்து பயங்கரமாக வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால் அதை இன்னும் விற்காமல் இன்ஃபோசிஸை வச்சுக்கிறேன். அப்புறம் டீலிங்கு இது ஒரு 8%ம் கொடுத்துருக்குது. டாடா பவர் ஒரே ஒரு யூனிட் இருக்குது 14%. இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த மொத்தம் இருக்கக்கூடிய அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. நான் அடுத்த வாரம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத போவோம். முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா, ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த முதலில் அசோர் 100ங்கிறது வந்து மூவ் ஆகாமே இருக்குது. பெரிய பணம் போட்டிருக்கோம், ஆனால் வந்து அதுக்கான இதை வந்து இது பண்ண மாட்டேங்குது. அது மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பெரிய இது. அதனால் மூவ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னும். அது வந்து இந்த தடவை கொஞ்சம் மூவ் ஆகிருக்குது. ஆனால் அது மூவ் ஆகிருந்துமே நம்ம வந்து 0.5 வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ 14% உங்களுக்கு ஆடுது. போன வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 9% இருக்கும். ஏன்னா இந்த 9% தான் ரொம்ப நாளாகவே இருக்குது. 28வது வாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 9.26 இருக்குது. இந்த 9, 8, 7 இந்த ரேஞ்சில் தான் ரொம்ப நாளாகவே கன்சால்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்குது. கிட்டத்தட்ட 5% மேலே ஏறிக்குது. இன்னும் வரக்கூடிய காலத்தில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். இதை நான் ஒரு 197 வரைக்காவது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இப்போ 189 வரைக்கும் இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்குள்ள அப்டேட்டு. இதில் இந்த வாரத்துக்கான அப்டேட்டு. நம்ம வந்து அடுத்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து வரக்கூடிய காலத்தில் பார்க்கலாம்.